முட்டை பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம சிறுதானியத்தில் ஒரு முட்டை பிரியாணி. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. நான் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எக்கு வந்து பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சு ஒரு பே லீஃப் கல்பாசி சேர்த்துக்கலாம். 3 கிராம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி செடி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வேகிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த டம்ளர்ல வந்து 3 டம்ளர் வந்து சிறுதானியம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.